வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலை 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோம்னா நாள் 39. ஸோ இந்த நாள் 39ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னது? வெப்ப இயக்கவியல். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ்ல தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். சேம் எக்ஸாக்டா என்ன ஆகும்னா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தா தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லானா, அங்கேயும் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஜீரோத் லானா ஜீரோத் லா, செகண்ட் லானா செகண்ட் லா. ஓகே, சரி. ஓகே, இந்த இந்த இதுக்கு வந்து பார்த்தா வெப்ப இயக்கவியல் ஆக்சுவலி 2 நாள் தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு அண்ட் டே 40 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கவியல் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஓகேவா? போய் வெப்ப இயக்கவியல் ஆக்சுவலி வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ 2 நாள் இதுக்கு நான் வந்து ஆக்சுவலி ஸ்கெடியூல் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லா வரைக்கும் பார்க்க போறோம். ஜீரோத் லா ஃபர்ஸ்ட் லா மட்டும் தான் பார்க்க போறோம். நாளைக்கு லெக்சர்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ், அதாவது ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், அடியாபாட்டிக் ப்ராசஸ், தென் வந்து பார்த்தோன்னா அடியாபாட்டிக் ப்ராசஸ், அப்புறமா வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கணும். இதில் வந்து ஹீட் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட் இன்ஜின், அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இது ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதில் டெலிட். ஓகே, ஸோ மிச்சம் என்னென்ன இருக்குது அது மட்டும், மிச்சம் இருக்கிற டாபிக்ஸை மட்டும் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷ். ஓகேவா? சரி, ஓகேவா, பார்க்கலாம். ஓகே, ஸோ வெப்ப இயக்கவியல். ஸோ வெப்ப இயக்கவியல்ல முதல்ல பார்க்கறது என்னன்னா ஜீரோத் லா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க? ஜீரோத் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுழிய விதி, அதாவது வெப்ப இயக்கவியலின் சுழிய விதி. வெப்ப இயக்கவியலின் சுழிய விதி. சரியா? வெப்ப இயக்கவியலோட சுழிய விதி என்னன்னு சொல்லலாம், பார்க்கலாம். வா. ஓகே, ஸோ வெப்ப இயக்கவியலுடைய சுழிய விதி ஜீரோத் லா அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதுப்பா. என்ன மாதிரி? ஸோ அண்டம், அமைப்பு. அண்டம்னா யூனிவர்ஸ், அமைப்புனா சிஸ்டம். சரியா? ஓகே, இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், அமைப்பை பத்தி தான் பேச போறேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, ஒரு அமைப்பு ஒன்று இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி அமைப்பு ஒன்று ஸோ வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த அமைப்புல ஒரு நிமிஷம், இந்த பென் டேப் கரெக்டாக உட்கார மாட்டேங்குது, வாட்டமா இருக்க மாட்டேங்குது. வாட்டமா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே நிமிஷம் இது வந்துடுறேன். ஜஸ்ட் மினிட் வந்துடுறேன். ஓகே, சரியா? ஸோ வெப்ப இயக்கவியலோட சுழிய விதி. சரியா? வெப்ப இயக்கவியலோட சுழிய விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பண்ணா ஏ அப்படின்ற ஒரு பொருள், இது பி அப்படின்ற ஒரு பொருள், இது சி அப்படின்ற ஒரு பொருள். சரியா? இப்போ இப்போ இங்க பாரு, இந்த ஏவும் ஓகே, இந்த ஏவும் பியும் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா தெர்மல் ஈக்குலிபிரியத்துல இருக்கும். எதில் இருக்கும்? தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா அது வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சமநிலை இருக்கும்? ஸோ ஏவும் பியும், ஸோ அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் ஏ. சரியா? அப்போ ஏவோடைய வெப்பநிலையும் பியோட வெப்பநிலையும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். சரியா? ஏவோட வெப்பநிலையும் பியோட வெப்பநிலையும் சமமா இருக்கும் அப்படின்னா, சரியா, பியோட வெப்பநிலையும் சமமா இருக்குது. ஓகே, அதே மாதிரி பியோட வெப்பநிலையும் சியோட வெப்பநிலையும் சமமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பியோட வெப்பநிலையும், ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் இப்படி வந்து கசாமசான்னு. சரி, ஓகே, ஸோ பியோட வெப்பநிலையும் அதே சமயத்துல சியோட வெப்பநிலை என்ன இருக்கும்? சமமா இருக்குது. சரியா? அப்போ ஏவும் பியும் வெப்ப சமநிலை இருக்குது, அதே சமயத்துல பியும் சியும் வெப்ப சமநிலை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏவோட வெப்பநிலையும் சியோட வெப்பநிலை என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். சரியா? ஏவோட வெப்பநிலையும் சியோட வெப்பநிலையும் சமமா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த வெப்ப இயக்கவியலோட சுழிய விதி சொல்லுது. அதாவது ஜீரோத் லா இருந்தது அதுதான் சொல்லுது. சரியா? ஸோ ஏவும் பியும் தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது, பியும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க கேது என்னவா இருக்கும்? தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது? ஸோ ஜீரோத் லா சொல்லுது. சரியா? ஓகே, இவ்வளவுதான். இதெல்லாம் வேற எதுவுமே இதுல பெருசா கிடையாது. சரியா? இவ்வளவுதான். ஓகே, ரைட்டு. வா. ஓகே, கான்செப்டுக்குள்ள போலாம். சரியா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தா நல்லியல்பு வாயு சமநிலை, அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று தெரியும். சரியா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கா? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இருக்கா இல்லையா? சரி, ஓகே. அப்போ இந்த பி அப்படின்றது என்னது? ஸோ இங்க அதாவது நல்லியல்பு வாயு, இது என்னது அப்படின்னா நல்லியல்பு வாயு சமன்பாடு. ஓகேவா? சரி, ஓகேவா? இந்த பென் டேபை ப்ராப்பராக வச்சு நடத்தணும். இதுக்கு முன்னாடி சரி, ஓகேவா? ஸோ இங்கே பி அப்படின்றது என்னன்னு பார்த்தா அழுத்தம். பி அப்படின்றது என்னது? ஸோ அழுத்தம்னா என்னது? ப்ரெஷர். ஓகே, ஸோ வி அப்படின்றது என்னன்னா பருமன், வால்யூம். வால்யூம் எழுதுனே.
தமிழ் மீடியம் அப்படின்றது அதிகரிக்கும் மறந்துடும் பருமன். சரியா? என் அப்படின்றது என்னன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஆறுன்றது என்னோட கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஆறு. ஓகே, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அதுதான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆறு. ஓகேவா? ஸோ Tன்றது என்னோட வெப்பநிலை. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ PV = nRT நீங்க எழுதுறேன். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதாவது மோல்களின் எண்ணிக்கைக்கு என்ன ஃபார்முலா இருக்கு சொல்லி பார்ப்போம். மோல்களின் எண்ணிக்கையோட ஃபார்முலா என்ன? ஸோ அதாவது வேதியியலின் சில அடிப்படை கருத்துக்களை படிச்சிருப்பேன். அதாவது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் வந்து பண்ணால் படிச்சிருப்பேன். மோல்களின் எண்ணிக்கைக்கு ஓகே ரெண்டு நிறைய ஃபார்முலா STP. ஸோ மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3 ஃபார்முலா நான் 2 ஃபார்முலா மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போ ஏதோ வந்து உனக்கு ஒரு நிறை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏதோ வந்து ஒரு நிறை வந்து உனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, 4 கிராம் இல்லைன்னா 5 கிராம் 6 கிராம் 7 கிராம் ஏதோ ஒரு கிராம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கிராமில் உனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி மோல்ஸை கண்டுபிடிப்பேன்? இப்போ 4 கிராமா H2 என்னது ஹீலியம் 2 மாலிகுல்ல. சரியா? ஹீலியம் 2 மாலிகுல்ல இருக்கக்கூடிய மோல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? மோல்களின் எண்ணிக்கையோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும். ஓகே, மோல்களின் எண்ணிக்கை அந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா கொடுக்கப்பட்ட நிறை டிவைடட் பை மூலக்கூறு நிறை. அதான் வந்து உன்னோட மோல்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. அதான் அது டிவைடட் பை மூலக்கூறு நிறை. சரியா? இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் நடத்த வேண்டியது இங்கே நான் சொல்லியிருக்கேன். ரைட்டு. ஓகே, இதே வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அதாவது அணுக்களினுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க? அணுக்களினுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போ அணுக்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை ஸ்மால் m டிவைடட் பை கேபிட்டல் M அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரியா? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ இதே வந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ இத்தனை என்னது 4 ஆட்டம்ஸ் இருக்குது, 5 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அதாவது மூலக்கூறுகளை கொடுத்துட்டாங்க. சரியா? எத்தனை மூலக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்கன்னா அங்கே எப்படி மோல்களை கண்டுபிடிக்குன்னு பார்த்தோம்னா மூலக்கூறு எண்ணிக்கை டிவைடட் பை அவகாட்ரோ எண். என்னது? அவகாட்ரோ எண். இதை வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவகாட்ரோ எண். புரியுதா? இதை வச்சுதான் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ மூலக்கூறு எண்ணிக்கை எப்படின்னு தான் நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தோன்னா ஸோ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ ஸ்மால் என்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அவகாட்ரோ நம்பர் வந்து பார்த்தா இதில் கேபிட்டல் என்னன்னு எடுத்துக்கிறேன். அவகாட்ரோ எண்ணை வந்து நான் NA அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? ஆக்சுவலி டினோஷன் கிடையாது, இப்படிதான் டினோட் பண்ணுவாங்கன்னா இல்லை, நான் வந்து ஒரு இப்படி டினோட் பண்ண மாட்டாங்க. டினோஷன் வந்து வேற மாதிரி ஏதோ அது குறிக்கிறதுக்கு வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. எனக்கு அது சரியா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறேன், வேற ஒன்றுமே இல்லை. ரைட்டா? புரியுதா இல்லையா? ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். வா. சரியா? இப்போ இந்த நெனுக்கு பதில் என்ன பண்ணேன்னா இங்க நான் இதெல்லாம் எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். சரியா? ஸோ இங்க பாரு PV = nRT. சரியா? ஸோ இங்க எனக்கு PV அப்படியே வச்சுக்கேன். இந்த எண்ணுக்கு பதில் என்ன பண்ணேன்னா இந்த ஃபார்முலா மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணேன். எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இவனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன். சரியா? அவனை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வந்து சொல்லி பார்க்கலாம். ஸ்மால் m டிவைடட் பை கேபிட்டல் M இன்ட்டு RT அப்படின்னு சொல்லிட்டு வருமா இல்லையா? இப்போ இந்த V வந்து என்னன்னு கொண்டு வந்தோம்னா P = என்னது? ஸ்மால் m இன்ட்டு RT டிவைடட் பை கேபிட்டல் M இன்ட்டு Vன்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். சரியா? சரி, ஓகே. இங்க மாஸ் பை வால்யூம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ் பை வால்யூம் அதாவது நிறை பை பருமன் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? டென்சிட்டின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஓ மை காட். நான் இப்பதான் வந்து ஒரு விஷயத்துக்கு ஞாபகமே வருது. ஓகே, மைக் போடாம எவ்வளவு நேரம் நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? மைக்கை போடாம எவ்வளவு நேரம் நடத்திட்டு இருக்கேன். வெயிட் பண்ணேன். பார்த்தேன் என்னடா ஏதோ கம்மியா இருக்குன்னு பார்த்தேன். பாத்தியா, எதை மறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவசாயம் இல்லாம மறந்துட்டு இருக்கேன்டா. ஆக்சுவலி எனக்கு நிறைய விஷயம் பண்ண மறக்குது. ஓகே, ஞாபகம் மாதிரி இல்லை, இதைதான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ண வரேன், அந்த விஷயத்த பட் சரியா? இப்போ ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மைக் போட்டேன், ஸோ அதனால ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. வா
ஸோ அப்போ இங்கே என்ன சொன்னேன்? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி எழுதலாமா? எப்படி எழுதலாம்? P is equal to mass by volume density ரோன்னு சொல்லிட்டு எழுதலாம். ரோ RT divided by molecular mass அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. சரியா? இது ஒரு என்னது முக்கியமான ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? சரி, ஓகேவா? இதையே வேற மாதிரி இதையே வேற மாதிரி செய்யலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதே மோல்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன்? நம்ம மோல்ஸுக்கு பதிலாக இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். P is equal to என்னது? P is equal to capital N divided by என்னது V into NA வருமா? NA into RT அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதானே சொல்லுவோம். ரைட்டா? சரி, ஓகே. இதுலயும் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு ஒரு விஷயம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரைட்டா? ஸோ போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரைட்டா? போல்ட்ஸ்மேன் மாறிலி. சரியா? அது போல்ட்ஸ்மேன் மாறிலி வந்து பார்த்தா ஸோ கேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தால நம்ம என்ன பண்ணுவோம்? டினோட் பண்ணுவோம். சரியா? போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படின்னு என்னன்னா வச்சுக்கேன், நல்லியல்பு வாயு மாதிரி டிவைட் பை என்னன்னு சொல்லுவாங்க? அவகாட்ரோ எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைட் பை அவகாட்ரோ நம்பர். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்தா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்தா 1.38 into 10 to the power of -3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? அப்போ இங்க R/NA அப்படின்றது என்ன சொல்ல பார்க்கலாம்? R/NA என்றது என்னோட போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ P is equal to pressure is equal to என்னன்னு சொல்லலாம்? N into Boltzmann constant into time divided by V. டைமா? ஐயோ, டெம்பரேச்சர்வா? சரியா? டெம்பரேச்சர் divided by V ன்னு சொல்லலாமா? Vன்னு சொல்லிட்டு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமா சொல்லலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஃபார்முலா. சரி, ஓகேவா? இந்த ஸ்லைடு என்ன கசா முசான் தான் இருக்குது. ஓகே, எனிவேஸ் இதை வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணி தான் வெயிட் பண்ணேன். ஓகே, இதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணலாமா? வா, ஆல்டர்னேட் பண்ணுவோம். இதை இங்க எடுத்துன்னு போய் வைக்கிறது, இந்த பக்கத்துல இப்படி வச்சுக்கலாம். இங்க இருக்கு இவ்வளவு பெரிய கிராஃப் வருது. ஓகே, ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பிகாஸ் வந்து இதில் நான் எதுவும் மாற்ற முடியாது. ஓகேவா? இது வந்து குட் நோட்ஸ் அப்படிங்கிற ஆப் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் பிபிடி இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் சிங்கிள் ஸ்லைடில் கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அந்த மாதிரி என்ன பண்ண முடியல, சத்தியமாக கொடுக்க முடியல. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, ஓகேப்பா. அடுத்து என்னன்னா ஹீட். ஓகே, ஹீட்னா என்னது? வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹீட்னா என்ன, வெப்பம்னா நான் வந்து ஒன்று தான். அது தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் சொன்னோம், அவ்வளோதான் இல்லை. சரி, ஓகேவா? வெப்பம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வெப்பம் அப்படின்னு என்னன்னா, ஸோ அதாவது அதிக ஆற்றல் மிக்க இடத்துல இருந்து கம்மியான ஆற்றலுக்கு அதாவது ஹை எனர்ஜி டு லோ எனர்ஜி போகும்போது ஸோ ஒன்று எமிட் ஆகும். அதாவது எனர்ஜி தான் வந்து இப்போ தான் வெப்பம், ஆற்றல் தான் வந்து பார்த்தா வெப்பம் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ இதோடைய அழகு என்ன? ஸோ வெப்பத்தினுடைய அழகு என்ன சொல்லி பார்க்கலாம். இதோடைய அழகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய அழகு வந்து பார்த்தா ஜூல். இதோடைய அழகு என்னது? ஸோ ஜூல். ஓகேவா? ஜூல். சரியா? அப்ப ஹீட் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, வெப்பம். இங்க இந்த லெசன்ல ஹீட் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம்னா, ஓகே, NC டெல்டா டின்னு சொல்லலாம். NC டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பண்ணா வெப்பத்தோடைய ஃபார்முலா. இதுதான் அது வெப்பத்தோட ஃபார்முலா. ஸோ இங்க N அப்படின்னு சொன்னீங்களா, N அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, N அப்படின்றது என்னன்னா மோல். ஓகே, N அப்படின்றது என்னது? மோல். சரியா? அப்ப C அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, C அப்படின்றது என்னன்னா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது மோலார் தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? மோலார் தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? மோலார் தன்வெப்ப ஏற்பு திறன். சரியா? மோலார் தன்வெப்ப ஏற்பு திறன். இதை தான் வந்து ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்னது? ஸோ மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரு மோல் உள்ள பொருளை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோலார்
ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னா என்னது? 1 கிராம் நிறையுள்ள பொருள் 1 டிகிரி செல்சியஸ் உயரத்தில் தேவைப்படக்கூடிய வெப்பம் தான் வந்து பண்ணா ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரைட்டா? இங்க வந்து பண்ணா என்னது? மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன். மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னது? ஒரு மோல் உள்ள பொருள 1 மோல் அளவு கொண்ட பொருள 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு இல்லையா? அந்த வெப்பம் தான் வந்து பார்த்தோன்னா என்னது? அந்த வெப்பம் தான் வந்து பார்த்தோன்னா என்னது? மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்போ இது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணா இது வந்து ஒரு சிஸ்டம். ஓகே ரைட்டா? இது என்னது? இது வந்து பண்ணா ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்குது. சரியா? இந்த அமைப்புல நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து பண்ணா என்னது? ஒரு அமைப்பு வந்து இருக்குதுப்பா. ரைட்டா? இங்க என்ன இருக்குது? கொஞ்சம் அமைப்பு வந்து இருக்குது. இதுல வந்து ஃபுல்லா கேஸ் வச்சிருக்கு. இது ஃபுல்லா என்ன இருக்குது? ஸோ வாயு இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு பிஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே அதெல்லாம் தேவையில்ல விடு. சரியா? இப்போ ஒருவேளை இந்த அமைப்பு தனக்குள்ள வெப்பத்தை வந்து வாங்கிக்குது. சரியா? வெப்பத்தை வந்து பண்ணா உட்கொள்கிறது அப்படின்னு பொறுத்த வரைக்கும். சரியா? வெப்பத்தை உட்கொள்ளுச்சு அப்படின்னா அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அந்த வாயு இருக்குது இல்லையா? சோ அந்த வாயுவானது சரியா? அந்த வாயு என்ன பண்ணிச்சு? வெப்பத்தை உள்வாங்கிச்சு அப்படின்னா சோ அது என்னது? பாசிட்டிவ். ஓகே. இதே அந்த வாயு வெப்பத்தை வெளிவிட்டுச்சுன்னா என்னது? அந்த ஹீட் வந்து நெகட்டிவ். புரியுதா இல்லையா? ஓகே. ஹீட் அப்சர்வ்டு பை த கேஸ். சரியா? ஹீட் அப்சர்வ்டு பை த கேஸ் அதாவது வாயுவால் வெப்பம் உள்வாங்கப்பட்டது, வாயுவால் வெப்பம் வெளியேறப்பட்டது. சரியா? ஹீட் அப்சர்வ்டு பை த கேஸ். ஹீட் அப்சர்வ் பை த கேஸ். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா எக்ஸாக்டா கரெக்டா வரும். பட் தமிழ்ல வந்து அது கொஞ்சம் நிறைய இருக்கும். தமிழ்ல வந்து பண்ணா நீ இங்கிலீஷும் தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா உன்னால வந்து ப்ராப்பரா எக்ஸாக்டா வந்து உன்னால எல்லா விஷயமே தமிழ்ல ஞாபகம் வச்சுக்க முடியாது. இங்கிலீஷ்ல சம் ஆஃப் தம் இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கும், தமிழ்ல கஷ்டமா இருக்கும். ஓகே அதெல்லாம் நிறைய இருக்குது. ரைட்டா? எனக்கெல்லாம் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். பட் தமிழ்ல வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க ஹீட் வந்து பண்ணா உள்ள போகுது. சரியா? வென் கியூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா கியூ வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கேன். ஓகே. கியூ வந்து பாசிட்டிவ் அப்படின்னா அந்த வெப்பமானது வாயுவால் உள்வாங்கப்பட்டது. வெப்பம் வாயுவால் உள்வாங்கப்பட்டது. இப்படிதான் எழுதியாகும். எனக்கு சரியா எக்ஸாக்டா தமிழ்ல தெரியல. உள்வாங்கப்பட்டது. ரைட்டா? இதே கியூவோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கியூவோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா வெப்பம் வாயுவால் உமிழப்பட்டது. சரியா? விச் மீன் என்னாச்சு? ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் மீன்ஸ் என்னது? உமிழ்தல். ஓகே. இப்போ எச்சு வந்து எச்ச துப்பது வந்து எச்ச துப்பதுன்னு சொல்ல மாட்டோம். அதாவது தமிழ்ல வந்து பார்த்தா எச்சம் உமிழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? உமிழ்தல். ஓகே. அந்த இல்லு வந்து பார்த்தோன்னா 3 தமிழ். ஐயோ என்னடா பிசிக்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல வந்து தமிழ் எடுத்துணும் கண்ணுக்கு. கியூ நெகட்டிவ் அப்படின்னா என்னது? வெப்பம் வாயுவால் உமிழப்பட்டது. ஓகே. உமிழப்பட்டது. ரைட்டா? ஓகே வா சரியா? சோ இவ்வளவுதான்பா. ஓகே. வெப்பம் வந்து பார்த்தா வெப்பத்துல பார்த்தோன்னா இவ்வளவுதான். ஓகே சரி. ஓகே. இங்க மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். சரியா? இந்த மோலார் சி இருக்குதுல்ல ஆக்சுவலி சி வந்து 2 இருக்குது. ஒன்று சிபின்னு சொல்லுவோம், இன்னொன்று சிவின்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதாவது என்னது? மாறா அழுத்தத்தில் மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன், மாறா பருமனில் மோலார் வெப்பத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன் கான்ஸ்டன்ட் வால்யூம், மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரியா? ஆக்சுவலி இந்த சிபி வந்து பார்த்தா சி வந்து ஆக்சுவலி 2 விதமான சி இருக்குது. ஓகே. அதாவது மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன் 2 இருக்குது. ஒன்னு வந்து பார்த்தோன்னா சிபி, ஒன்னு என்னது? சிபி, இன்னொன்னு வந்து பார்த்தா சிவி. ரைட்டா? ஸோ சிபின்னா என்ன? சிவினா என்ன? சிபி அப்படின்றது என்னன்னா சிபி அப்படின்றது என்னன்னா மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதாவது மாறா அழுத்தத்தில். ரைட்டா? மாறா அழுத்தத்தில் மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன். சரியா? அதாவது எழுதிக்கோ. இது வந்து பண்ணா மாறா பருமனில். சரியா? மாறா பருமனில் மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன். அது மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன். சரியா? ஸோ கொஞ்சம் அந்த ஸ்லாங்லாம் இதாகும். சரியா? அப்போ ஓகே. இது சிபி சிவின்னு சொல்லிட்டோம் ப்ரோ. அப்போ எஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். தெரியுமா? ஸோ எஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? எஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, எஸ்வின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? விச் மீன்ஸ் இதுதான் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரியா? இதை வந்து பண்ணா ஓரலகு மோலுக்கு சொன்னோம்னா சரியா? சி அப்படின்றது என்னன்னா ஓரலகு மோல்ல சொல்லும் போது ஓரலகு மோல்ல ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை ஓரலகு மோலுக்கு சொன்னா அது பேர் என்னது? மோலார் தன்வெப்ப ஏற்புத்திறன். சரியா? இதை வந்து ஓரலகு மோல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓரலகு மோல். சரியா? இது வந்து ஆக்சுவலி என்னன்னு பார்த்தோன்னா ஓரலகு நிறை. இது என்னது? ஓரலகு நிறை. ஓகேவா? ஸோ நிறைக்கு சொல்லும் போது என்னது? ஸோ எஸ்பி எஸ்வி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எஸ்பி அப்படின்றது என்னது? மாறா
மாதா அழுத்தத்தில் இருக்கக்கூடிய என்னது தன்வெப்ப ஏற்புத்திறன். சரியா? ஓகே, மாதா அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸோ எஸ்பி அப்படின்றதுனால மாதா பருமன்ல இருக்கக்கூடிய தன்வெப்ப ஏற்புத்திறன் தான் வந்து எஸ்வி. ரைட்டா? புரிஞ்சா இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸோ ப்ரோ இதுக்கு வந்து QNC டெல்டா டின்னு சொல்லிட்டீங்க. அப்போ எஸ்பி அப்போ இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து சியோட மதிப்பு. சரியா? இங்க பாருங்க, இங்க சி அப்படின்றதோட வேல்யூ நான் சொல்லவே மாட்டேன். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? Q டிவைடட் பை N டெல்டா டின்னு சொல்லலாமா? N டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து பண்ணது மோலார் தன் வெப்ப ஏற்புத்திறனுடைய ஃபார்முலா. ஓகே, இதான் வந்து மோலார் தன் வெப்ப ஏற்புத்திறனோட ஃபார்முலா. ஓகே, இதை பார்த்தோம் அப்படின்னா எஸ்பின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ விச் மீன்ஸ் வந்து பண்ணா Q இஸ் ஈக்குவல் டு Q இஸ் ஈக்குவல் டு என்னது? என்னடா எம்எஸ் டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதாவது இதை வந்து ஓரளவு நிறைக்கு இந்த மாதிரி சொல்லும் போது இதனால ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ S இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை M டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி, ஓகே, ஒரு சின்ன ரிலேஷனை மட்டும் நான் சொல்றேன். வா அந்த ரிலேஷனை மட்டும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இப்போ சிபி டிவைடட் பை சிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, என்னது? சிபி டிவைடட் பை சிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? அப்போ சிபி டிவைடட் பை சிவி அப்படின்றது என்னன்னா, ஸோ காமா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? காமா அப்படின்னு சொல்லுவோம். காமா அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், வெப்பம் மாறாவா? அது வந்து பண்ணா வெப்ப மாற்றம் அடையாது. காமானா வெப்ப மாற்றமே அடையாம இருக்கக்கூடிய பொருள் தான் காமான்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஸோ காமான்னு மட்டும் வச்சுக்கோ. தமிழ்ல வந்து எக்ஸாக்டா படிச்சேன்டா, காலையில் தான்டா படிச்சேன், மறந்துச்சுடா. சரி, ஓகே, ஞாபகம் இல்லை. சரியா? ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸாக்டா வந்து பண்ணா, ஸோ அதோட இது வந்து பண்ணா பாயிண்ட் வந்து எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி சிபி மைனஸ் சிவி அப்படின்றது எதுக்கு சமமா இருக்குன்னு பார்த்தோன்னா ஆறுக்கு சமமா இருக்கும். என்னது? சிபி என்னது? சிபி மைனஸ் சிவி என்பது எதுக்கு? ஆறுக்கு வந்து சமமா இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தா நான் தெளிவா எல்லாத்தையும் உனக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? தெளிவா என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகே, சரி, ஓகேவா? இப்போ இந்த சி எடுத்துக்கோ. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் தான். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வா, சி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு QN டெல்டா டியா? N டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆமா தானே? QN டெல்டா டி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இப்போ இந்த எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுனா, எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண தெரியுமா? ஸோ அது இதை சப்ஸ்டியூட் பண்ண எங்க கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணு. சரியா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது? பண்ணலாம் தான், பண்ணலாம். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு Q divided by given mass into delta T divided by molecular mass அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த மாலிகுலர் மாஸ் மேலே போயிடும். கரெக்டா? மாலிகுலர் மாஸ் மேலே போயிடுமா? போகாதா? அப்போ QM Q small m delta T into ஸோ கேபிட்டல் M மேலே போயிடும். சரியா? அப்போ QM delta T அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொல்லு பார்க்கலாம். QM delta T நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி Sன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? அப்போ C is equal to என்னன்னு சொல்லலாம்? C is equal to S into Mன்னு சொல்லலாமா? SM அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதா? Q is equal to என்னது? SM அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன்ட்டு மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சொல்லலாம் தானே? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரிலேஷன்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எதுவும் ரிலேஷன்ல டவுட் இருக்காது. ஐ ஹோப். ஓகே, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ வழியோடு ஆனந்தத்தின் எல்லை இந்த மனுக்கு சன்னி சொந்தம் இல்லை. ஏதோ பாட்டு பாட சொன்னீங்கன்னா ஏதோ வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காத. சரியா? ஸோ என் பாட்டே வந்து அப்படிதான். ஓகே, பாட்டு பாடவா? ஓகே, சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன். ரைட்டா? இது எல்லாமே என்ன பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு ரிலேஷன் இங்க சொல்லிட்டு இதுக்கு ரிலேஷன் என்னன்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ SP மைனஸ் SBனா என்ன ரிலேஷன் சொல்லி பார்க்கலாம். டக்குன்னு சொல்லி SP மைனஸ் டைரக்ட் கொஸ்டின், இதுல இருந்து கொஸ்டின் கேட்பான். டைரக்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பா சொல்றேன். டைரக்ட் கொஸ்டின் வந்துருக்குது. ஓகே, SP மைனஸ் SBயோட ரிலேஷன் என்ன? ஸோ இங்க பாரு, சி. ஓகே, சி அப்படின்றது என்னன்னு சொல்லலாம்? சி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ SMன்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ S இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும்? C by Mன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ இங்க பாரு, SP மைனஸ் SB இஸ் ஈக்குவல் டு SP அப்படின்றது என்னன்னு சொல்லலாம்? என்னது? அதாவது என்னது? CP by மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாமா? CP by மாலிகுலர் மாஸ் மைனஸ் என்னன்னு சொல்லலாம்? CV by மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ என்னது? SP மைனஸ் SB இஸ் ஈக்குவல் டு என்னது? CP மைனஸ் CV டிவைடட் பை மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாம் தானே? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமா சொல்லலாம். அப்போ CP மைனஸ் CVன்றது என்னது?
கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னது எஸ்பி மைனஸ் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா புரிஞ்சுச்சா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இது இங்கே தெரியலன்னா இங்கே பார்த்துக்கோ. ஓகே, பை நானே மறைச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பிகாஸ் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு லேப்டாப் ஸ்க்ரீன் தான் முன்னாடி இருக்குது. ஓகே, உனக்கு மட்டும்தான் நான் அப்படி உட்காந்துட்டு இருக்க மாதிரி வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கும். ப்ரெசன்டேஷன் அப்படிதான் இருக்கும். ஓகே, புரிஞ்சா? ஓகேப்பா. ஓகே, இது எதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லைடு எதுக்கு வச்சுருக்கேன்? ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்லைடு ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ அதை டெலீட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, வா கொஸ்டின் பார்க்கலாம். வா ஒரு ஹைட்ரஜன் வாயுவோட மதிப்பு ஹைட்ரஜன் வாயுவின் சிபி மைனஸ் சிபி என்பது ஏ. ஓகே, ஆக்சிஜன் வாயுவின் சிபி மைனஸ் சிபி என்பது பி. எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் தொடர்பு என்ன? எந்த மூலக்கூறா கொடுத்தாலும் சரி, சிபி மைனஸ் சிபியோட மதிப்பு என்னவா எதுக்கு சமமா இருக்கும்? ஆறுக்கு சமமா இருக்கும். சரியா? அப்ப ஏவோட மதிப்பும் 6 தான், பியோட மதிப்பும் 6 தான். அப்ப என்னவா இருக்கும்? ஏவும் பி என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். புரிஞ்சா? ஏவும் பியும் சமமா இருக்கும். புரிஞ்சா இல்லையா? சும்மா இப்படி இந்த இடத்துக்குள்ள ஒரு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஸோ யோசிக்கவே தேவையில்ல. கண்ண முடி நீ ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு டக்குன்னு தட்டி விட்டு போயினே இது. ஓகேவா? எஸ்பி மற்றும் எஸ்வி என்பது முறையே நிறை தன் வெப்ப ஏற்புத்திறன் எனில், ஓகே, ஏற்புத்திறன் எனில் ஒரு நல்லியல்பு வாயுவின் மூலக்கூறு நிறை என்பது என்ன? உனக்கு தெரியும், எனக்கு ஒரு விஷயம் தெரியும். எஸ்பி மைனஸ் எஸ்வி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னேன்? ஆர் பை மாலிகுலர் மாஸ்ன்னு சொன்னேன். எனக்கு மாலிகுலர் மாஸ் வேணும் அப்படின்னா அது ஆர் டிவைட் பை எஸ்பி மைனஸ் எஸ்பி. ஓகே, எஸ்பி மைனஸ் எஸ்பி. புரிஞ்சிச்சா? ஸோ தட்ஸ் த ஆன்சர். ஓகே, சரியா? வா அடுத்து போலாம். வா. ஸோ இவ்வளோதான் வந்து பண்ணா கான்செப்ட் வந்து பண்ணா இவ்வளோதான். சரியா? ஓகே, கொஷின்ஸ் இது ஈஸியாக புரிஞ்சிச்சா? ஆன்சர் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதில் இந்த கொஷின் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சொல்லு. எதுவும் டவுட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். வா. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா வச்சுக்கோங்க, வெப்ப இயக்கக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வெப்ப இயக்கக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வெப்ப இயக்க கூறு. ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன? என்ன? ஸோ வைப்ரேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். சரியா? அது எவ்வளோக்கு எவ்வளோ சுதந்திரமா வைப்ரேஷன் ஆகுதோ, ஒரு மாலிகூல் இருக்குன்னா கடன்னு சொல்லிட்டு என்னது இந்த கேஸ் மாதிரி ஏப்ப அடிக்கடிக்கு வந்து இருக்குது. ரைட்டா? ஓகே, ஸோ அப்போ ஒரு மூலக்கூறு இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? கடன்னு சொல்லிட்டு என்னது வைப்ரேஷன் ஆகுமா ஆகாதா? கடன்னு சொல்லிட்டு என்னது வைப்ரேஷன் நடக்கும். சரியா? அது எந்த அளவுக்கு ஃப்ரீயா வைப்ரேஷன் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அல்லது வெப்ப இயக்கக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது சுதந்திர வெப்ப இயக்கக்கூறுன்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரீடம் சொல்லிட்டு வேர்டு வந்து இருக்குது இல்ல, அதனால இது வந்து புக்லேயே அப்படிதானே கொடுத்துருக்கான். சுதந்திர வெப்ப இயக்கக்கூறு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அதாவது சுதந்திர இயக்கக்கூறு, வெப்ப இயக்கக்கூறு கூட கிடையாது, சுதந்திர இயக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருப்பான். எக்ஸாக்டா அப்படியே கொடுத்து வச்சிருப்பான். எனக்கு என்னடா ஃப்ரீடம்னு வந்ததுனால சுதந்திர இயக்கக்கூறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு வந்து பண்ணா ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு போயிட்டேன். ஓகேடா, அது ஒரு பக்கம் போனா போட்டோம். சரியா? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார்? வெப்ப இயக்கக்கூறுனா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வெப்ப இயக்கக்கூறுகள் அப்படின்றனா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து பார்த்தா மொத்தம் 3 விதமான மூலக்கூறுகள் இருக்குது. ஓகே, ஒன்று ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, பல்லணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஒன்று மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், பாலி அட்டாமிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குதா? ஓகே, மோனோ அட்டாமிக் அப்படின்னா என்னது? ஓரணு மூலக்கூறுகள். ஓகே, ஓரணு மூலக்கூறுனா என்ன? ஓரணு மூலக்கூறு அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, ரைட்டா, ஓரணு மூலக்கூறுகள்னா மோனோ அட்டாமிக் கேஸ். சரியா? ஸோ மோனோ அட்டாமிக் கேஸுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட வேல்யூ வந்து பண்ணா 3. சரியா? அதே மாதிரி இரு அணு மூலக்கூறுகளுக்கு என்னது? இரு அணு மூலக்கூறு, அதாவது டை அட்டாமிக் கேஸ். சரியா? இரு அணு மூலக்கூறுகளுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்தோன்னா 5. ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட மதிப்பு என்னது? ஆக்சுவலி 5. ஓகேவா? ஸோ கடைசியா என்னது? பாலி அட்டாமிக் மூலக்கூறு. என்னது?
பல்லணு மூலக்கூறு. பல்லணு மூலக்கூறுனா என்னது? ஸோ பாலி அட்டாமிக் கேஸ். சரியா? ஸோ இந்த பாலி அட்டாமிக் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த பல்லணு மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, இந்த பல்லணு மூலக்கூறுகள் வந்து பார்த்தா 2 இருக்குது. ஒன்று நேர்கோட்டா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தா ஒரு இதை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று நான் லீனியர், அதாவது நேர்கோட்டா இல்லாதவர்களுக்கு இது பண்ணுவோம். சரியா? ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்ப இது வந்து பண்ணா நேர்கோடு, இன்னொன்று வந்து பண்ணா நேர்கோடு அல்லாதவைகள். ஓகே, நேர்கோடு அல்லாதவைகள். சரியா? இப்போ நேர்கோடுன்னா என்ன? ஸோ நேர்கோடுக்கு வந்துட்டோம். சரியா? நேர்கோடா இருந்துச்சுன்னா ஓகே, லைக் எடுத்துக்காட்டு வந்து பண்ணா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பண்ணா ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகே, நேர்கோட்டு வடிவம் கொண்ட ஒரு மூலக்கூறு எது? கார்பன் டை ஆக்சைடு. சரியா? அப்ப இதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்தோன்னா 5ன்னு இருக்கும். சரியா? இதே நேர்கோடு அல்லாதவையா இருந்துச்சுன்னா, அது வந்து நேர்கோடு அல்லாதவைனா என்ன சொல்லலாம்? NO2 கேஸு. சரியா? NO2 கேஸா? நைட்ரஜன் கேஸ். சரியா? நைட்ரஜன் N2 இருக்குதுல்ல, அது கூட ஒரு நேர்கோடு அல்லாதவையாடாது. N2 கூடமே நேர்கோடு உடையது. ஐயோ வேற என்ன எக்ஸாக்டா சொல்லணும்னா அமோனியா, அமைன். சரி ஓகே, சரியா? எனக்கு சரியா டக்குன்னு நேர்கோடு அல்லாததுன்னு டக்குன்னு கேஸ் எதுவும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுடா. O3 ஓசோன் கிடையாது, லேயரு. ஆக்சிஜன் O2 கேஸ் இருக்குது இல்ல. ஸோ O2 கேஸ் கூடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு அல்லாத மூலக்கூறு தான். சரியா? நேர்கோடு அல்லாதவை. அது எப்படி நேர்கோடு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டியூ டு ஹைபிரிடைசேஷன், அதாவது இனக்கலப்புன்னு சொல்லிட்டு ஒன்று படிப்பல்ல, இனக்கலப்புல தான் நீ வந்து பார்த்தா படிப்ப. சரி, இனக்கலப்புல தான் அது கெமிக்கல் பாண்டிங் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஓகே, ஸோ கெமிக்கல் பாண்டிங் லெசன்ல அதை பத்தி தெளிவா படிப்பேன். சரி ஓகே, அதே நான் இங்கேயே சொல்லி கொடுத்தா. சரியா? ஸோ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை வச்சு தான் நீங்க வந்து அது நேர்கோடா இல்லைன்னா வந்து என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, அது நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. பட் நான் சொல்லி கொடுக்குற ட்ரிக்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப எவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அது கெமிக்கல் பாண்டிங் நான் எப்பயாச்சும் நடத்தினா அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? போரான், கார்பன், நைட்ரஜன் இல்லை இப்பயே சொல்லி கொடுத்தா, ஆக்சிஜன், ஃப்ளூரின், தென் நியான் குரூப் இருக்கு. சரியா? இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஓகே, இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. ரைட்டா? இப்போ நான் CO2 சொன்னேன். சரியா? CO2 சொன்னேன். அப்போ கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 4. 1 2 3 4 போடு. ஆக்சிஜன் வந்து பண்ணா கார்பன் கூட எத்தனை பாண்ட் ஆகும்? ஸோ 2 பாண்ட் பேர் பண்ணும். அப்போ ஒரு பாண்டுக்கு O, அப்போ இங்க ஒரு பாண்டு. சரி, இங்க 2 பாண்டு. அப்போ இது S, இது P. ஸோ SP ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போ என்னது? நேர்கோட்டில் இருக்கும். சரியா? என்னவா இருக்கும்? நேர்கோட்டில் இருக்கும். ரைட்டா? நேர்கோட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ SP எந்தெந்த இதெல்லாம் வந்து SP ஹைபிரிடைசேஷன் இருக்குதோ, சரியா, SP இனக்கலப்பு கொண்ட மூலக்கூறுகள், அதாவது வாயு மூலக்கூறுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்கும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5ஆ இருக்கும். சரியா? இது SPயா இல்லாத மற்ற SP2, SP3 லைக் வேற என்னென்ன வந்தாலும் சரி, வேற எது வந்தாலும் சரி, என்ன ஆகும்? நேர்கோடு அல்லாதவையா இருந்துச்சுன்னா ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட மதிப்பு 6ன்னு சொல்லிட்டு இருக்கும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட மதிப்பு என்னவா இருக்கும்? ஸோ 666ன்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா? 6ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ அப்போ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தை வச்சு காமாவோட வேல்யூவை கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா CP டிவைடட் பை CB அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 1 + 2 by F அப்படின்னு சொல்லலாம். 1 + 2 by F அப்படின்னு சொல்லலாம் காமாவோட வேல்யூ. ஓகே, 1 + 2 by F அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? சரி ஓகே. ஓகே, இது வந்து பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, அப்போ காமாவோட வேல்யூ இதுனா CP/CVயோட மதிப்பை இப்படி இந்த மாதிரி நீ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போகலாம். ஓகே, ரைட்டு வா பாப்பா. சரி ஓகே, இங்க CP ஓகே சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. சரியா? அப்போ இதுல இருந்து CVயோட மதிப்பு என்ன, CPயோட மதிப்பு என்ன சொல்ல பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து CPயோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, இங்க இருந்து இங்கே சொல்லிடலாம். சரியா? இங்க வந்து CP அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா CP இஸ் நத்திங் பட் ஓகே F டிவைடட் பை R இன்ட்டு F டிவைடட் பை R பை 2ன்னு சொல்லலாம். F டிவைடட் பை R பை 2ன்னு சொல்லலாம். FR டிவைடட் பை 2 CP. அப்போ CV அப்படின்றது மாற்றி சொல்லிட்டேன்டா, சாரியா? சரி, சாரி. ஸோ இது வந்து CVயோட மதிப்பு. அப்போ CP அப்படின்றது என்னது? ஸோ CP அப்படின்றது என்னன்னா F/2 + 1 இன்ட்டு R. F/2 + 1 இன்ட்டு R தான் வந்து பண்ணா ஆக்சுவலி CPன்னு சொல்லுவோம். சரியா? அதான் நான் சொல்லுவோம் CP அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்னன்னா அக ஆற்றல். அடுத்து பார்க்கறது என்னது? அக ஆற்றல். சரியா?
இன்டர்னல் எனர்ஜி. ஒரே நிமிஷம் இது வந்தது சார், ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்ததான், வெயிட் பண்ணி. ஓகே, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கறது என்னன்னா அக ஆற்றல். ஓகே, அடுத்து பார்க்கறது என்னது? அக ஆற்றல். அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா ஒரு மூலக்கூறினுடைய இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது எக்ஸாக்டா என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா, ஓகே, இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி யூ அப்படின்றதுக்கு என்னன்னு சொல்லலாம், எக்ஸாக்டா மீனிங் என்னன்னு வச்சுக்கேன், ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல். என்னடா இது வேற அப்பப்போ ஒரு மூலக்கூறினுடைய மொத்த ஆற்றல் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக ஆற்றல்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு மூலக்கூறினுடைய மொத்த ஆற்றல் தான் அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, அதுனா மூலக்கூறினுடைய மொத்த ஆற்றல். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்த டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எனர்ஜி பவர் கான்செப்ட்ல சொல்லி கொடுத்தப்ப டோட்டல் எனர்ஜி எதுக்கு சமமா இருக்கும்? கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா இல்லையா? அதே தான் இங்கே அக ஆற்றல் அப்படின்றது. அக ஆற்றல் அப்படின்றதுனால ஒரு மூலக்கூறினுடைய இயக்காற்றலும் ஒரு மூலக்கூறினுடைய நிலையாற்றலுக்கு சமம். சரி, கூடுதலின் சமம் தான் அது அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஒரு நல்லியல்பு வாயு ஒன்று இருக்குது. ஓகே, நல்லியல்பு வாயுனா என்னது? ஸோ இட்ஸ் ஐடியல் கேஸ். சரியா? ஸோ ஐடியல் கேஸ் ஒன்று இருக்குது, ரைட்டா? அந்த ஐடியல் கேஸுக்கு நல்லியல்பு வாயு இருக்கு இல்லையா? ஸோ நல்லியல்பு வாயு வந்து இட்ஸ் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஐடியல் கேஸ் உடைய அக ஆற்றலுடைய மதிப்பு என்ன? ஸோ U is equal to NCV டெல்டா டின்னு சொல்லுவாங்க. NCV டெல்டா டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அதான் வந்து என்னது, அதுதான் ஆக்சுவலி என்னப்பா, என்னது நல்லியல்பு வாயுக்கான ஃபார்முலா. ஓகே, இதை வேற மாதிரியும் சொல்லலாம், இதை வேற மாதிரியும் சொல்லலாம். எப்படி வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, வேற மாதிரி சொல்லணும்னா n சிவிக்கு பதிலாக இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ அது FR டிவைட் பை 2 டிவைட் பை டெல்டா டின்னு சொல்லக்கூடாது? டெல்டா டி அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சரி, ஓகே, இது வந்து பண்ணா ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரியா? இப்போ அந்த அக ஆற்றல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ சேஞ்சஸ் நடக்குது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, அந்த அக ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ டெல்டா யூ அப்படின்றது என்னது? U2 மைனஸ் U1 சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? U2 மைனஸ் U1 அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, எனக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். என்னது? PV is equal to nRT அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, இங்க மோல்களின் எண்ணிக்கை சமம், அதே மாதிரி ஆரம் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகே, லைக் நான் இப்போ சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாரு. ஸோ P1 V1 is equal to என்ன சொல்லலாம்? NR into T1 சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி P2 V2 is equal to என்னன்னு சொல்லலாம்? NR into T2 அப்படின்னு சொல்லலாமா? NR T2 அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சரி, ஓகே, சொல்லலாமா, ரைட்டா? அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது டெல்டா U is equal to U2வா? U2ன்னு சொல்லலாமா? ஸோ விச் மீன்ஸ் வந்து இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வாவா. ஓகே, ஸோ என்னது என்னடா எக்ஸாக்டா என்ன வர மாட்டேந்தீரா? ஐயோ, NF இதெல்லாம் கான்ஸ்டன்ட். NF R/2 இன்ட்டு என்னது டெல்டா டியா, என்னது T2 மைனஸ் T1 T2 மைனஸ் T1. சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போய் இதை பெருக்குனா என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம். பெருக்கு வேலை முடிஞ்சிச்சு. பெருக்குனா என்ன ஆகும்? NR இது F/2 அப்படியே வெளியே வச்சுக்கோ. F/2 காமனாக அப்படியே வெளியே வச்சுக்கோ. NR மட்டும் கொண்டு போ. அப்போ என்னது? NR T2
மைனஸ் ஆஃப் NrT1 வருமா, NrT1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, இங்க NrT2 P2V2, NrT1 அப்படின்னு P1V1. அப்ப டெல்டா யூ ஈக்குவல் டு என்னன்னு வரும், டெல்டா யூ ஈக்குவல் டு F/2 இன்ட்டு P2V2 மைனஸ் P1V1. That's the answer. That is the answer. புரிஞ்சா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லையா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஐ ஹோப் எதுவும் டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா, அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு டோட்டலாக என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, டெல்டா யூ ஈக்குவல் டு என்னென்ன சொல்லலாம், NF/2 இன்ட்டு டெல்டா டின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், NCV டெல்டா டின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், F/2 இன்ட்டு P2V2 மைனஸ் ஆஃப் P1V1. அவ்வளோதான். That's all the formula. These are the formulas of internal energy. Change in internal energy கான formula இவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஐ ஹோப் எதுவும் டவுட் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா, அடுத்து என்னன்னா கலவை. ஓகே, அடுத்து என்னன்னா மிக்சர் ஆஃப் கேசஸ். ஓகே, மிக்சர் ஆஃப் கேசஸ். கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த செஷனை நான் வந்து எண்ட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் 10-15 ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்து பார்த்தா நான் முடிச்சேன் இந்த செஷனை. ரைட்டா? ஓகே, ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிச்சிருந்தப்போ எங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் கவனத்திற்கு, நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ள உங்களது பெயர் இன்சியலில் உள்ளது போன்று உங்கள் ஆதார் கார்டிலும் இருக்கணும். அதாவது 10th வந்து உங்கள் அப்பா, அதாவது 10th வந்து பண்ணால் உங்கள் இன்சியல் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி உன்னோட ஆதார் கார்டுலேயும் இருக்கணும். புரியுதா? உதாரணத்துக்கு இப்போ என் பேர் வந்து பண்ணால் இளவரசன். சரியா, ஸோ இளவரசன் சொல்லிட்டு என்னோட 10th மார்க்லையும் இப்படி தான் இருக்கணும். அதே சமயத்தில் என்னோட ஆதார் கார்டுலையும் வந்து பண்ணால் இளவரசன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஆனால் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்கான்னா, இது கொஞ்சம் ஆக்சுவலி பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கா இல்லை எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லி தெரியல. சரி, ஓகே, நான் செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். சரியா, செக் பண்ணிட்டு தான் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரைட்டா? இல்லைனா வந்து டெஸ்ட் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபிசிக்ஸ் சார் போட்டிருக்காரு. ஆகவே மாணவர்களை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முன் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உங்களது பெயர் இன்சியலில் போட்டு ஆதார் கார்டிலும் உங்கள் பெயர் இன்சியலை மாற்றி நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும். இல்லை என்றால் கடைசி நேரத்தில் தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். மாணவர்களை முன்கூட்டியே சரிபார்த்து தயார் நிலையில் இருந்து பதட்டம் இல்லாமல் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுத்து விரும்பும் மருத்துவக் கல்லூரி மருத்துவம் படிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்காரு மனுஷன். சரியா, அதான் நிறைய சோமனி கன்ஃபியூஷன். அப்பா கார்டுன்னு தான் என்னென்னவோ புதுசாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா டிஜிலாக்கரில் அப்பா கார்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்குது. ரைட்டா? ஓகேடா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாடா. ஓகே, மிக்சர் ஆஃப் கேசஸ் அதாவது என்னது, ஸோ வாயுக்களின் கலவை.
வாயுக்களின் கலவை. இங்க நான் எதையுமே இந்த டெரிவேஷன்லாம் போட போறதில்லை. ஸோ எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ண ஃபார்முலா சொல்ல போதான், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? அதாவது வாயுக்களின் கலவை அப்படின்னு என்னன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நிறைய வாயுக்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு 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 கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கும். சரியா? அந்த கண்டெய்னர்ல 1 மோல் O2 போடு, 1 மோல் N2 போடு, 1 மோல் ஹைட்ரஜன் கேஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் என்னன்னா வாயுக்களினுடைய கலவை. சரியா? நாம எப்படி மிக்சர், ஓகே, மிக்சர் தான் ஞாபகம் இங்க பாரு. ரைட்டா? ஸோ இது பேர் ஆக்சுவலி வந்து பார்த்தா மிக்சர். ஓகே, இது பேர் ஏன் மிக்சர் அப்படின்னு வச்சாங்கன்னா, இதில் வந்து கடலக்கொட்டை, அதுக்கப்புறமா என்னது ஏதோ இந்த கடல மாவு பூந்தி, அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் போட மாட்டாங்க, கருவேப்பிலை தலை இருக்குது, தென் வேற என்ன இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. சரியா? எல்லாத்தையும் போட்டு கலக்குனதுனால தான் இது பேர் வந்து மிக்சர். இது பேர் என்னது ஆக்சுவலி மிக்சர். ஓகே, அதே மாதிரி தான் இங்க வாயுக்கள் என்ன பண்ணா எல்லா கேஸஸையும் தூக்கிட்டு வந்து போடுறதுனால தான் இது பேர் என்னது மிக்சர் ஆஃப் கேசஸ். சரியா? அப்ப மிக்சர் ஆஃப் கேசஸ்ல என்னுடைய இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும்? சரியா? இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் மிக்சர். சரியா? இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் மிக்சர் இஸ் ஈக்குவல் டு U1 + U2 + U3 அப் டு அப்படியே போயினே இருக்கும். ரைட்டா? அதுக்கடுத்தது CV மிக்சர். ஓகே, மிக்சர் ஆஃப் கேஸ்ல CV மிக்சர். ஓகே, CV mixture is equal to N1CV1 plus N2CV2 N2CV2 plus N3CV3 divided by the CV என்னது? so molar specific heat capacity. சரியா? N1 plus N2 plus N3. ரைட்டா? then CP mixture. சரியா? then CP mixture அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, N1CP1 plus N2CP2 plus N3CP3 divided by N1 plus இதெல்லாம் பார்க்க சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா மாதிரி இருக்குல்ல, N2 plus N3. சரியா? தென் வந்து பண்ணா இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, F மிக்சர். சரியா? F மிக்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, N1F1 plus N2F2 plus N3F3 divided by N1 plus N2 plus N3. So that's the F mixture. Okay, so கடைசியா வந்து போனா மாலிகுலர் மாஸ் மிக்சர். so M mixture. so மாலிகுலர் மாஸ் மிக்சர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, மாலிகுலர் மாஸ் ஆஃப் மிக்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, எப்படி N1M1 plus N2M2 இதே போதும், N2M2 divided by N1 plus N2. so இதான் வந்து போனா, so இது எல்லா ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரியா? இது எல்லா ஃபார்முலாவும் என்னது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இன்னொன்று ஒன்று சொல்ல மாட்டேன், காமா மிக்சர். சரியா? ஸோ காமா மிக்சர் இஸ் ஈக்குவல் டு ஓகே CP மிக்சர் டிவைட் பை CV மிக்சர் ஆர் அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம்னா 1 plus F மிக்சர் டிவைட் பை 2 by F மிக்சரா 1 plus 2 divided by F மிக்சர். ரைட்டா? ஓகே சரியா? இது எல்லாமே என்னது? ஸோ இம்பார்ட்டன்ட் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். புரியுதா? இது எல்லா ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட் தான்டா, எல்லா ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், தென் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், தென் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், தென் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இது ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தான். எவ்ரி ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட்டா? ஓகே, பை த பை, இங்க தமிழ் மீடியத்துல நடத்துறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சத்தியமா தமிழ் மீடியத்தில் நடத்துறது அப்படின்னு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உட்காந்து அது பியூர் தமிழ்ல. ஸோ லிட்டரலி தமிழ் மீடியம் பசங்க வந்து பார்த்தா டீச்சர்ஸ் எது சொன்னாலும் அப்படியே நம்ம கூட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து தமிழ் மீடியம் பசங்க. ஓகே, ஏன்னா நான் அந்த கேட்டகரி தானே, ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, தமிழ் மீடியம் பசங்க நான் எங்கள் ஸ்டாஃப் எது சொன்னாலுமே நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே அப்படியே நம்புவோம். சரியா? ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன எக்ஸாக்டா இது வந்து ஜான்வரி மந்த்து, ஜான்ல நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஜான் மந்த்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் ஃபிப்பு மார்ச் தென் வந்து பார்த்தோன்னா ஜான் இருக்குது, ஃபிப்பு மார்ச் ஏப்ரல் 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்துல நீ எப்படி உட்காந்து கன்சிஸ்டண்டா உட்காந்து படிப்பியோ, ஓகே, அந்த அளவுக்கு தான். ஓகே, மோட்டிவேஷன் தேவை கிடையாது. டிசிப்ளின் தான் வேணும். டிசிப்ளின்னா என்னது? ஸோ நான் ஆல்ரெடி வந்து டிசிப்ளினா இல்லை மோட்டிவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் வந்து ஒரு வீடியோவில் ஏதோ சொல்லியிருப்பேன், மோட்டிவேஷன் மினி மோட்டிவேஷன் சொல்லியிருப்பேன். ஓகே, பை த பை உட்காந்து கன்சிஸ்டண்டா உட்காந்து, ஓகே, ஒரு 3 மாசத்துக்கு நான்
ரோபோவும் மாறிடு. ஓகே, சாப்பிடு தூங்கு படி, சாப்பிடு தூங்கு படி, சாப்பிடு தூங்கு படி. சரியா? காலையில் சாப்பிட்றியா படிக்கிறியா, நைட் தூங்க, சாப்பிட்றியா படிக்கிறியா தூங்க, சாப்பிட்றியா படிக்கிறியா தூங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் ரொட்டீனா இப்படியே படி. ஓகே, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டும் தூங்க போதும். 5 மணி நேரம் தூக்கம் எனஃப். ஓகேவா? மிச்சம் 19 மணி நேரம் படி. 19 மணி நேரம். சரியா? நடக்கும்போது கூட வந்து ஏதாச்சும் அப்படி நடக்கும்போது கூட ஏதாச்சும் துண்டு சீட்டு அப்படி எடுத்துக்கோ. இல்லைன்னா மொபைல் இருக்குது. எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. கரெக்டா? ஸ்மார்ட் ஃபோன்ல நீ ஏதாவது நான் எங்கேயாச்சும் வெளியில வாக்கிங் போறியா, வாக்கிங் போனா வந்து சும்மா அப்படி இப்படி அப்படி தள்ளி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகாது. சரியா? ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகாத. லைக் ஐ ஹோப் நிறைய பேர்கிட்ட பயாலஜி வந்து பிடிஎஃப்லாம் நறுக்குன்னு நல்ல பிடிஎஃபாக ஆக்சுவலி எல்லாமே வச்சுருப்பீங்க. ஓகே, நல்ல பிடிஎஃபாகவே லிட்ரலிடா எல்லாருமே நல்ல பிடிஎஃப்ஸாக வச்சுருப்பீங்க. ஓகே, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் இருக்குல்ல. ஓகே, நான் படிச்சிருந்தப்போ பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சாருடைய பிடிஎஃப் என்கிட்ட எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபிசிக்ஸ் வாழ நோட்ஸு, அந்த நோட்ஸ் இந்த நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நோட்ஸ் என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஃபார்முலா ஷீட் எடுத்துக்கோ. ஓகே, எடுத்துட்டு என்ன பண்ணுற, அப்படியே பேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துனே போயினே வேலையை முடிஞ்சிச்சு. சரியா? ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணி பார்த்துன்னு போ. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். ஸோ யூ கேன் டேக் ஈஸிலி. புரியுதா? சொல்ற விஷயம் புரியுதா? ஸோ அதுதான். சரியா? லைக் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ரைட்டா? ஸோ நிறைய நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். சரியா? அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து ஸோ அப்பப்போ என்ன பண்ணு, ரெஃபர் பண்ணு. ஸோ ரெஃபர் பண்ணி அப்படியே நடந்து போகும். அது அப்படியே சும்மா ஸ்க்ரோல் பண்ணி அப்படி நடந்து போயினே. ஸோ அந்த மாதிரிலாம் படித்தாதான் ஏதாச்சும் பண்ண முடியும். ஓகேவா? சும்மா வந்து நானும் நீட்டுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்போ அவ்வளோதான் புக் எடுத்தாச்சா 1/2 மணி நேரம் படிக்கணுமா, 2 மணி நேரம் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணு. ஓகே, மறுபடியும் 1/2 மணி நேரம் படிப்பா, இன்னும் 2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாது. சரியா? ஓகே, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஸோ எங்கே எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி டிசிப்ளினாக உட்காந்து படி. சரியா? அது மட்டும்தான் உன்னை வந்து ஏதாச்சும் உயர்த்தும். இல்லைனா வந்து வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும்தான் உன்னை எது உயர்த்துதோ அது மட்டும்தான் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ரைட்டா? புரியுதா? சரி, ஓகேவா? ஒரு வாயு கலவையில் 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஒரு வாயு கலவையில் 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், 2 மோல் ஆக்சிஜன் மற்றும் 4 மோல் ஆர்கான். ஓகே, ஆர்கான் வெப்பநிலை Tயில் உள்ளதெனில் அந்த அமைப்பினுடைய அக ஆற்றல் மதிப்பெண். சொல்லி கேட்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸி தான். சரியா? அப்போ அந்த அக ஆற்றல் 2 மோல் வந்து பண்ணால் ஒரு வாயு கலவையில் 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் 4 மோல் ஆஃப் ஆர்கானுக்கு மிக்சர் ஆஃப் கேசஸ். சரியா? அப்போ அதோடைய அக ஆற்றல் என்னது? ஸோ அப்போ அக ஆற்றல் என்னது? U1 + U2வா? U1 + U2. சரியா? ஓகே, இங்கே U உடைய ஃபார்முலா என்னது? ஆக்சுவலி NRF/2 இன்ட்டு அதானே இன்ட்டு T. சரியா? இங்கே Tயோட வேல்யூ வந்து Tனே சொல்லிட்டாங்க. ரைட்டா? இங்கே மிக்சர் இருக்குது. அப்போ எஃப் வந்து ரெண்டு எஃப் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஸோ 2 எஃப் ஆக்சுவலி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதோட எஃப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட எஃப் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் மிக்சர் இஸ் ஈக்குவல் டு என்னது? N இன்ட்டு என்னடா ஃபார்முலா? ஐயோ மறந்து போச்சுடா. ஓகே, நீ மிக்சர்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. வா சொல்கிறேன். ஈஸியாக நான் சொல்லிடுவான்பா. ஓகே, ஸோ அப்போ இது என்னது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூவா? ஸோ U1க்கு பதில் என்ன பண்ணுறது? ஸோ என்னோட வேல்யூ என்னது? 2 மோல். ஓகே, ஆறுனே வச்சுக்கோ. ஓகே, எஃப்க்கு பதில் என்ன பண்ணுறது? இட்ஸ் டை அட்டாமிக் மாலிகுல். அப்போ என்னது? 5ன்னு வரும். அப்போ 5/2. ரைட்டா? அப்போ இந்த 2 கேன்சல், T வந்துச்சு. அப்போ என்னது? ஸோ 5RT. என்னது? 5RT ப்ளஸ் U2ஓட வேல்யூ என்னது? ப்ளஸ் U2ஓட வேல்யூ ஆக்சுவலி என்னது சொல்லு? ஸோ இங்கே 4 மோல் 6 அப்படியே வச்சுக்கோ. ஓகே, என்னது? இங்கே இருக்கிறது என்னது? மோனோ அட்டாமிக். அப்போ 3/2 இன்ட்டு T. அப்போ இதுவும் காலி ஆயிடுச்சு. அப்போ ப்ளஸ் என்ன வரும்? ஸோ 6RTன்னு வரும். அப்போ 5RT + 6RT = U ஓட வேல்யூ 11RT. ஸோ தட்ஸ் த ஆன்சர். 11RT அப்படின்றது என்னது? ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா?
அடுத்த கொஷின் ஒரு மோல் கொண்ட நல்லியல்பு இரு அணு மூலக்கூறுகள் ஏபி என்ற பாதை வழியே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது செல்லும் போது கிளர்ச்சி நிலை அடைகிறது எனில் அவற்றின் அக ஆற்றலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு கேட்கலாம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கலாம். ரைட்டா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? F/2 இன்ட்டு அதான F/2 இன்ட்டு P2V2 மைனஸ் P1V1 P1V1 சொல்லக்கூடாதா? அவ்வளோதான், மேட்ரே முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறது என்னது? ஸோ இங்கே இருக்கிறது என்னது? P2. சரியா? ஸோ இங்கே ஏ, இது பி. ஸோ பி தான் வந்து பண்ண இது என்னோட ஃபைனல். இது என்னோட இனிஷியல். சரி, இது என்னோட இனிஷியல். ஓகே, அப்போ இங்கே ப்ரெஷர் என்ன, வால்யூம் என்ன சொல்லி பார்க்கலாம். இங்கே ஆக்சுவலி ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? ப்ரெஷர் வந்து 2. ஓகே, வால்யூம் வந்து 6. இங்கே வந்து ப்ரெஷர் வந்து எவ்வளோ? இங்கே வந்து பண்ணால் ப்ரெஷர் வந்து பண்ணா 4. வால்யூம் 5. இங்கே ப்ரெஷர் வந்து எவ்வளோ? ஸோ 5. வால்யூம் வந்து எவ்வளோ? வால்யூம் வந்து 4. அவ்வளோதான், போட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இங்கே எஃப்ன்றது என்னது? ஸோ இதான மூலக்கூறுகள். அப்போ என்னது? 5 என்னடா ஃபார்ம்ல F/2 தானே ஆக்சுவலி. F/2. ரைட்டா? அப்போ என்னது? 5/2 இன்ட்டு P2ஓட வேல்யூ என்னது? P2ன்றது இது. ஸோ 6 இன்ட்டு P2V2. சரியா? அப்போ நான் 6 12. ஓகே, 6 மைனஸ் 20 போடு, முடிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ? 5 டைம்ஸ் இன்ட்டு 2 டைம்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆஃப் 18. ஸோ கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 9ன்னு வரும். 9 5 45. 9 5 45. கரெக்டாடா? 45. சரியா போச்சு. ஓகே, 9 5 18 எப்போ தான் வரும்? 8 தானடா வரும். மைனஸ் ஆஃப் 8. ஸோ 8 40. சரியா? 8 ஸோ 40. சரியா? 20டா. சரி பிடிச்சானே. 20 மைனஸ் 20. ரைட்டா? பட் இங்கே பாஸ்கல் வந்து கிலோ பாஸ்கல்ல கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 10⁻³ எடுத்துக்கணும். சரியா? அப்போ இங்கே என்னது? ஸோ அப்போ டெல்டா யூ = எவ்வளோ? ஸோ 20 கிலோஜூல். 20 கிலோஜூல், தட்ஸ் த ஆன்சர். ஓகே, டெல்டா யூன்றதோட வேல்யூல 20 கிலோஜூல், அவ்வளோதான் ஆன்சர். சரியா? டேரக்டா ஃபார்முலா இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட்டா? இதுல இருந்து ஏன்னா காம்ப்ளெக்ஸா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரட்டி அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வராது. ஓகே, அந்த மாதிரிலாம் நான் கொஷின்ஸ் ஒன்றும் பெருசாக வராது. ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டெப்பு, டபுள் ஸ்டெப் ஆன்சர்ல மட்டும் தான் இந்த லெசன்லையும் சரி, இந்த தெர்மல் பிசிக்ஸ்ல ஃபுல்லாகவே இப்படி தான் கொஷின் வரும். ஓகே, கலோரிமெட்ரி மட்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? அடுத்து என்னன்னா வேலை. சரியா? அடுத்து என்னன்னா வேலை. சரி, ஓகேவா? ஸோ இப்போ வேலையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ வேலை. ரைட்டா? சரி, ஓகே. வேலைன்னா ஆக்சுவலி என்னது? வேலை எப்படின்னா ஒரு விசை கொடுக்கறதுனால அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ அதான் வந்து ஆக்சுவலி வேலை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா இல்லையா? சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? ஓகேவா? சரியா? ஸோ இங்க ஸோ ஒர்க் டன் அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்மால் ஒர்க் டன் DW = P.dV அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இது வந்து பார்த்தா ஸ்மால் ஒர்க் டனுக்கு. சரியா? இதே லார்ஜ் ஒர்க் டனுக்கு ஒர்க் டன் = P.delta சொல்லுவாங்க. சரியா? அதுவும் P.dVன்னு வச்சுக்கோ. ஓகே, ரைட்டா? dP/dV என்னடா வரும்? PdV தான். ரைட்டா? ஸோ PdV. ஓகே, இன்டகிரேஷன் ஆஃப் என்னது? ஸோ V1 to V2 அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, ஓகே. இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். இங்க பாரு, இது ஆக்சுவலி என்னது? இது வந்து பார்த்தா ஒரு பிஸ்டன் எப்படி இருக்குது. ஓகே, ஒரு பிஸ்டன் வந்து ஒன்று இருக்குது. சரியா? இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? ரைட்டு, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒன்று இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக எனக்கு கேஸ் இருக்குது. சரியா? இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. சரியா? இது என்ன பண்ணுது? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. சரியா? ஃபோர்ஸ் = என்னன்னு சொல்லலாம்? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இது என்ன பண்ணுதுன்னா தம்மு தூண்டு ஆகிடுது. ஸோ இவ்வளோ லென்த்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இவ்வளோ லென்த்துக்கு ஆகிருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா dx அப்படின்னு சொல்லுவோம். என்னது? dx அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இங்க ஒர்க் டன் ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவாங்க, சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோமா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இங்க ஃபோர்ஸ் அப்படின்னு என்னது? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா dx. ஸோ ப்ரெஷர் அப்படியே வச்சுக்கோ. AdX அப்படின்றது வால்யூம்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அப்போ ஒர்க் டன் = என்னது? ஸோ ப்ரெஷர் இன்ட்டு என்னது? P இன்ட்டு dV அப்படின்னு சொல்லலாம். சரியா? ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? சரி, ஓகே. இது தம்மு தூண்டு ஒர்க் டனுக்கு. ஸோ dW.P∆V. ரைட்டா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? இன்டகிரேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஸோ இந்த மாதிரி கிடைச்சிச்சு. இதுதான் வந்து பார்த்தா லார்ஜ் ஒர்க் டன். புரியுதா இல்லையா? ஸோ இவ்வளோதான் ஆக்சுவலி ஒர்க் டன். ஓகேவா? ஓகே, அதர்வைஸ் வந்து பண்ணா ஸோ ஒர்க் டன் அப்படின்ற என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஏரியா அண்டர் என்னது P vs V வரைபடத்தின் பரப்புன்னு சொல்லலாமா? P vs V வரைபடத்தினுடைய
பதப்பளவுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? எஸ், தாராளமாக சொல்லலாம். அதாவது வரைபடத்தின் பரப்பளவு தான் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவலி வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்னன்னு சொல்லுவோம், வேலை அப்படின்னு சொல்லுவோம். சரிவா, இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது வந்து என்னது, ஸோ பி டயக்ராம். சரியா, இது பி, இந்த பக்கம் என்னது வி, பிவி டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிவி டயக்ராம்ல இந்த பக்கம் வந்து ஆக்சுவலி என்ன போகுது, இந்த பக்கம் வந்து ஏதோ ஒன்று போகுது. ரைட்டா? ஸோ இந்த பக்கம் என்னது, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இப்படி பார்த்த மாதிரி போகுது. சரியா? அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன், ஏரியா வந்ததுன்னா ஏரியா அந்த பி வர்சஸ் வி கிராஃப். ஸோ பிவி கிராஃப்க்கு நான் ஏரியா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஸோ இங்கே என்னது, ஸோ ஒர்க் டன் வந்து போனால் பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆகுது பாசிட்டிவ். சரியா? இதே வந்து ஸோ விச் மீன்ஸ் ஸ்லோப் வந்து இங்கே பாசிட்டிவ், அதனால ரைட்டா? ஸோ இதே வந்து இந்த மாதிரி, இதே வந்து என்னுடைய இது என்னது, ஸோ என்னோட ப்ராசஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா என்னது, ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். ஒர்க் டன் ஆக்சுவலி என்னது, ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். புரியுதா இல்லையா? புரியுதா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். அடுத்து என்னன்னா ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ். சரியா? அதாவது சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா அது சுழற்சி செயல்முறை. ஓகே, அது ஓகே கரெக்ட் தான், சுழற்சி செயல்முறை. ஓகே, ஸோ சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா வந்து ரொம்ப 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 ஈஸிடா, ரொம்ப ஈஸி சைக்ளிக் ப்ராசஸ்ல. ஸோ வென் லெட்ஸ் சி இப்போ பி வர்சஸ் வி டயக்ராம் இருக்குது. சரியா? இது என்னது, பி வர்சஸ் வி கிராஃப் இருக்குது, பிவி கிராஃப் இருக்குது. இது என்னது, ஸோ இது என்னது பி, இது ஆக்சுவலி வி. சரியா? இன்னொன்று எடுத்துக்க, இன்னொன்று வந்து சேம், இன்னொன்று அதே மாதிரி பிவி டயக்ராம் எடுத்துக்கிறேன். இது வி, இது பி, இது ஆக்சுவலி வி. ஓகே, இது ஆக்சுவலி என்னது பி. ஓகேவா? ரைட்டு. ஓகே, இப்போ இந்த பிவி டயக்ராம், அதாவது சுழற்சி செயல்முறை அப்படின்றதுனால சைக்ளிக் ப்ராசஸ் எங்க ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துல வந்து முடியத்தானது சுழற்சி செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எங்க ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துல ஆரம்பிக்கும். சரியா? உதாரணத்துக்கு இங்க வந்து நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறதுனா, சரியா, அது என்ன பண்ணுது, இப்படி போயிட்டு வந்து அதே இடத்துல மீண்டும் முடியணும், அதே இடத்துல இந்த மாதிரி முடியணும். அதுதான் ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், நம்ம சுழற்சி செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல வளையம் இருக்குது இல்லையா, இந்த வளையம் வந்து ஆக்சுவலி எப்படி சொல்லி பார்க்கலாம். வளையம் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கு, ஸோ கிளாக் வைஸ்ல இருக்குதா, வளையம் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குது, கிளாக் வைஸ்ல இருக்கா இல்லையா? ஸோ அப்போ வளையம் கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா, வளையம் வந்து பார்த்தோன்னா என்னது, ஸோ கிளாக் வைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் வந்து எனக்கு என்ன இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். சரியா? இதே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன், இந்த லூப்பு சேம், இந்த லூப் வந்து இப்படி இருக்குது. ஓகே, அதே ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா, என்னது ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா வளையம் வந்து இதே வளையம். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா, நீ நினைக்கிற ஆன்டி இல்லை, இந்த ஆன்டி வேறு, எதிர் கடிகார சுழற்சி. ஓகே, எதிர் கடிகார சுழற்சியில் இருந்துச்சுன்னா ஒர்க் டன் எனக்கு என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். சரியா? ஓகே ப்ரோ, இப்படி சொல்லிட்டீங்க, இதுல எப்படி ப்ரோ எக்ஸாக்டா ஒர்க் டன் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ எக்ஸாக்டா ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் அப்படின்றது எனக்கு என்னன்னா, ஸோ அதாவது வேலை இருக்குல்ல, இங்க வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏரியா அண்டர் தி இன்சைட் த லூப், அதாவது என்னது, வளையத்திற்கு உட்பகுதியில் உள்ள வளையத்தின் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணு, இந்த கலர் இல்லை, வளையத்தின் உட்பகுதி பரப்பு தான் நம்மளுக்கு என்னது, வளையத்தினுடைய உட்பகுதி பரப்பளவு தான் அது நம்மளுக்கு வேலையா இருக்கும். சரியா? ஓகேப்பா, இந்த சுழற்சி செயல்முறையில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோடைய அக ஆற்றல் இருக்குல்ல, இதோடைய அக ஆற்றல் வந்து பண்ணா 0, அதாவது இயக்காற்றலுடைய மதிப்பும் நிலையாற்றலுடைய மதிப்பும் என்னவா இருக்கும், ஸோ 0வா இருக்கும். புரியுதா இல்லையா? ரைட்டா? சரி, ஓகே, இது சுழற்சி செயல்முறைனா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. ஓகே, சுழற்சி செயல்முறையில என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. ஓகே, சுழற்சி செயல்முறைனா எங்க வேலையை வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து முடிக்கத்தானே சுழற்சி செயல்முறை. ரைட்டா? ஓகே, ஸோ இங்க வந்து கிளாக் வைஸ் லூப்பா, ஒருவேளை லூப் கிளாக் வைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க் டன் பாசிட்டிவ், ஒருவேளை ஆன்டி கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஒர்க் டன். சரியா? ஸோ இங்க ஒர்க் டனுடைய வேல்யூவை, ஸோ மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா அந்த இன்சைட் லூப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிக்கிறது மூலியமா, நம்ம என்ன பண்ணலாம்டா, ஸோ இந்த லூப்போடைய இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, விச் மீன் லூப்போடைய அந்த இதோடைய, ஸோ ப்ராசஸோடைய ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். சரியா?
ஓகே, ஸோ அதான் சுழற்சி செயல்முறை சொல்லுது. அடுத்து பார்க்குறது என்னன்னா தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. சரியா, என்னது? ஸோ வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. ஸோ இதை இன்னையோட வந்து இந்த செஷன் வந்து இதோட என் பண்ணிடுவேன். சரியா, வெப்ப இயக்கவியலோட முதல் விதி சொல்லிட்டு அப்படின்னா இன்னையோட இது முடிஞ்சு. நாளைக்கு ஐசோ தெர்மல் ப்ராசஸ்னா என்ன, ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியாபாட்டிக், அடுத்த நாள் அதாவது நாளைக்கு லெக்சர் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை வந்து 2 கிளாஸ் தான் நடத்தலாமா இல்லை 1 கிளாஸ் தான் நடத்தலாமான்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்கிறேன். ஏன்னா அது எவ்வளோ நான் டியூரேஷன் பார்த்துட்டு எவ்வளோ சாப்டர்ஸ், எந்த அளவுக்கு சாப்டருடைய வெயிட்டேஜ் இருக்கு, அது எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம ஒரு செஷனை முடிக்கிறதா இல்லை 2 செஷனை முடிக்கிறதான்னு யோசிக்கணும். ஓகே, அது அப்புறமா பார்த்துக்கலாம். வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. ஓகே, இந்த வெப்ப இயக்கவியலோட முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வாரத்திலே மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வெப்ப இயக்கவியலோட முதல் விதி சொல்லுது. சரியா, அப்போ இந்த வெப்ப இயக்கவியலோடைய முதல் விதியில ஸோ இது வந்து எதை பொறுத்து அமைதுன்னா ஆற்றல் மாறா விதியை பின்பற்றுகிறது. என்னது? ஆற்றல் மாறா விதி இருக்குது இல்லையா, ஆற்றல் மாறா விதியை வந்து பண்ண என்ன பண்ணுது, பின்பற்றி அமைது. ரைட்டா, ஸோ இங்க இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வெளிவரக்கூடிய வெப்பம் அப்படின்றது Q is equal to சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்ப இயக்கவியலோட முதல் விதி சொல்லுது. ஓகே, இதுதான் வந்து முக்கியமானது இதுல. சரியா, ஓகே, வெப்ப இயக்கவியலோட முதல் விதியில ஆற்றல் மாறா விதி இது பின்பற்றி அமைது. தென் ஞாபகம் இருந்துச்சு. சரியா, ஆக்சுவலி வெப்ப இயக்கவியலுடைய ஜீரோ விதியத்துல எதை கண்டறிய பயன்படுது அப்படின்னா வெப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது வெப்பநிலை டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜீரோத்துல யூஸ் ஆகுது. சரியா, ஓகே, இதுனது வெப்பத்தை கண்டறிவதற்காக இந்த வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதி பயன்படுது. சரியா, ஓகே, ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ், அதாவது என்னது சுழற்சி செயல்முறை இருக்குல்ல, அந்த சுழற்சி செயல்முறையில பார்த்தோன்னா டெல்டா யூவோட மதிப்பு என்னன்னு சொன்னேன் ப்ரோ, டெல்டா யூவோட மதிப்பு 0 அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ப்ரோ. டெல்டா யூவோட மதிப்பு என்னன்னு சொன்னா 0 அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரைட்டா, டெல்டா யூ 0ன்னு சொன்னேன். அப்ப இங்க ஸோ வெப்பம் அப்படின்னு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஸோ ஒர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். வெப்பம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஒர்க் டனுக்கு எது ஈக்குவலா இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா சுழற்சி செயல்முறை இருக்கு இல்லையா, அந்த சுழற்சி செயல்முறைக்கு மட்டும்தான் இது பொருந்துமே தவிர மற்ற எல்லாத்துக்குமே இது என்ன ஆகாது, பொருந்தாது. ஓகேவா, ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் எல்லாம் நினைக்கிறேன். ஐ ஹோப் வா நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ கொஷின் இன்னும் வந்து 1 2 அப்புறமா என்னது 3 4 5 கொஷின்ஸ், ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இன்னையோட முடிஞ்சிச்சு. ரைட்டா, ஓகே, தன் வெப்ப ஏற்பு திறனின் விகிதம் CP/CB = காமா எனில் அவற்றின் சுதந்திர இயக்க கூறு என்ன? சுதந்திர இயக்க கூறு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரொம்ப ஈஸிடா. என்னது? ஸோ காமா = CP/CB. அப்படி பார்த்தோம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 + 2/Fன்னு சொல்லிட்டு வருமா? ஆமா தானே? அப்போ காமா = 1/2 + Fனா என்னது? 1 + 2/Fனா ஸோ அப்போ இதுனா இது சொல்ல பார்க்கலாம். 2/F = 1 என்னது காமா -1. சரி, என்னது காமா -1. ஓகே, அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு சொல்ல பார்க்கலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் = 2 அதானே 2 காமா -1 ன்னு சொல்லிட்டு வரும். தட்ஸ் த ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். ரைட்டா, ஓகே, சும்மா இது தெரிஞ்சு இதை போட்டாவே ஆன்சர் முடிஞ்சிடும். இனி வேற எதுக்கு இவ்வளவுதான் வந்துன்னு. ஒரு வெப்ப இயக்கவியலின் அமைப்பு படத்தில் ஓகே ஒரு சிஸ்டத்தோடைய படம் ABCDA என்று உள்ளது எனில் அவருடைய பாதை ABCDA எனில் அதில் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்கலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஏக்கு A to B இப்படி போகும், அப்புறம் B to C இப்படி போகும், அப்புறம் C to D, அப்புறமா D to A. ரைட்டா, இப்படி போகுது. ஆமா தானே, D to A இந்த இடத்துல இப்படி வருது. கரெக்டா இல்லையா? சரி, ஓகேவா. இதுல இங்க பாரு, இங்க ஆக்சுவலி ஸோ இதில் செய்யப்பட்ட வேலை இங்க பாரு, ஒன்று வந்து கிளாக் வைஸ் லூப்ல இருக்கா, இது பாரு கிளாக் வைஸ் லூப்ல இருக்குதா, இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ் லூப்ல இருக்குது. சரியா, ஆன்டி கிளாக் வைஸ் லூப்ல இருக்குது. ஓகே, அப்ப இதோடைய ஒர்க் டன் என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு, நெகட்டிவா இருக்கு. இதோட ஒர்க் டன் என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அப்ப இதுவும் காலி ஆயிடும். அப்ப இங்க நெட் ஒர்க் டன் அப்படின்னு என்னது 0. அவ்வளவுதான் ஆன்சர். நெட் ஒர்க் டனோட வேல்யூ என்னது 0. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சா? ரைட்டு. ஒரு வெப்ப இயக்கவியலின் அமைப்பு படத்தில் உள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவை
தனக்குள் வந்து வெப்பத்தை எதிர்க்கிறது எனில் வெப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய வெப்பம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஆக்சுவலி இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். கரெக்டா? இது ஆக்சுவலி சைக்ளிக் ப்ராசஸ், ஆன்டி கிளாக் வைஸ் லூப்ல இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பா இங்க ஒர்க் டனோட வேல்யூ என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். சரியா? சரி, ஓகே ஓகேவா, ரைட்டா? இப்போ இங்க என்ன கேட்டிருக்கான்னா வெப்பத்தை தான் கேட்டிருக்கான். அப்ப வெப்பம் இங்க சைக்கிளிக் ப்ராசஸ்ல வெப்பத்தோட மதிப்பு என்ன? ஸோ ஒர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வச்சுக்க, பரப்பு. சரியா? இதோட பரப்பளவு கண்டறியறது மூலியமா என்ன பண்ணலாம்? ஸோ வெப்பத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்ப என்னது? ஸோ கண்டுபிடி பார்க்கலாம். ஸோ இதுனா செவ்வக வடிவத்தில் இருக்குதா? ஏரியா எல் இன்ட்டு பி. சரியா? ஸோ நீளம் எவ்வளவு பாரு? நீளம் வந்து b ல இருந்து இங்க போகுது. அப்போ 2v நீளம் இங்க என்ன இருக்குது? ஸோ 2v நீளம் இருக்குது. அதே மாதிரி அகலம் எவ்வளவு? ஐயோ, இது அகலமா? சரி, நீளம். சரி, அகலம் எவ்வளவு இருக்கு பாரு? இங்க p 2p. அப்ப நடுவில் எவ்வளவு இருக்கும்? p இருக்கும். அப்ப p. அப்ப ஆன்சர் என்ன சொல்லு பார்க்கலாம்? 2pvன்னு சொல்லிட்டு வந்து இதான் வந்து இதோட ஒர்க் டன். சரியா? இதான் வந்து இதோட ஒர்க் டன் அல்லது வெப்பம். சரியா? அல்லது வெப்பத்துடைய மதிப்பு. புரிஞ்சிச்சா இல்லையா? ஸோ ஆக்சுவலி இங்க நெகட்டிவ் ஒர்க் டன். பை த பை இங்க வந்து அது வந்து வரக்கூடிய வெப்பத்தை, உள்ள வரக்கூடிய வெப்பத்தை எதிர்க்குது. சரியா? உள்ள வரக்கூடிய வெப்பத்தை எதிர்க்குது அப்படின்னா இது ஆக்சுவலி என்னது? ஸோ வெப்பத்தை வந்து ஆக்சுவலி வெளியில அதுக்குள்ளேயே தான் வச்சுருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ எவ்வளோ? 2pv. ஓகே, ரைட்டா? ஸோ அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு 2pv. அவ்வளோதான் ஆன்சர். சரி, ஓகே. ஒரு மோல் கொண்ட ஒரு அணு மூலக்கூறு காமா மதிப்பு சொல்லிட்டான். CP/CV மதிப்பு சொல்லிட்டான். ஒரு மோல் கொண்ட ஈரணு மூலக்கூறு கலக்கப்படுகிறது. சரியா? அதாவது மோனோ அட்டாமிக் மாலிகுலோட டை அட்டாமிக் மாலிகுல் கலக்கிறாங்க. ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல் அப்படின்னா எனில் அந்த கலவையினுடைய காமாவின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். அந்த கலவையினுடைய காமாவின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். சரியா? இட்ஸ் வெரி ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. சரியா? இங்க பாரு, நோட் பண்ணிக்கோ. இங்க காமா மிக்சர் அப்படின்றது என்னது? ஸோ காமா மிக்சர் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காமா மிக்சர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 + 2 f மிக்சரா? 1 + 2 f மிக்சர்னு வருமா? அதான் f மிக்சர்னு சொல்லிட்டு வரும். இங்க f மிக்சர் அப்படின்றது என்னது? f மிக்சர் அப்படின்றது என்னன்னா n1 f1 + n2 f2 n2 f2 n1 + n2வா? n1 + n2வா இல்லையா? சரி, ஓகேவா? இதை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றேன். ஸோ மோனோ அட்டாமிக் மாலிகுலுக்கு ஒரு மோல் கொடுத்துட்டாங்க 1. சரியா? இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ இருக்கும்? சொல்லு பார்க்கலாம். f1 மதிப்பு மோனோ அட்டாமிக்கு 3. கரெக்டா இல்லையா? 3 இருக்குமா இருக்காதா? இருக்கும். சரியா? அதே மாதிரி n2க்கு வந்து போனா ஒரு மோல், அதோட டை அட்டாமிக் மாலிகுல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்க எத்தனை? 5 இருக்கும். ஸோ டோட்டலா அப்போ 3, அப்போ என்னது 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆன்சர் என்ன சொல்லு பார்க்கலாம். ஸோ 8/2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4. காமா அப்போ எஃப் மிக்சரோட வேல்யூ ஸோ 4ன்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. அப்போ காமா மிக்சர் கண்டுபிடிச்சோன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். வேலை முடிஞ்சிச்சு. காமா மிக்சர் கண்டுபிடி. அப்போ காமா மிக்சர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? 1 + 2/4 வருமா? ஸோ இதுவும் காலி ஆச்சு. என்னது? 1/2ன்னு சொல்லிட்டு வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 0.5 வரும். அப்போ காமா மிக்சர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ 1.5. இவ்வளோ தான் என்னோட ஆன்சர். சரியா? 1.5 அப்படின்றது காமா மிக்சர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள PV வரைபடத்திலிருந்து வேலையை காண்க. என்ன வேலையை காண்கன்னா ரொம்ப ஈஸி. ஒர்க் டன் கண்டுபிடிங்கன்னா என்னது? ஏரியா அண்டது FP vs B கிராஃப். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இது 2P ஆமா. சரியா? இது ப்ரெஷர்ல இங்க என்ன இருக்குது? Y ஆக்சிஸ்ல 2P, X ஆக்சிஸ்ல 2P. குழப்பமா இல்லை? ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க P இருக்கு, இங்க 2P இருக்குது. அப்போ இங்க நடுவில் என்ன இருக்கும்? ஸோ ஆக்சுவலி Pன்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்டா? இங்க வால்யூமு கரெக்ட், வால்யூம். இங்க V இருக்கு, இங்க 3V இருக்குது. அப்போ இங்க என்ன ஆன்சர்? 2V அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ½ × P × 2V. அப்போ இதுவும் காலி ஆயிடுச்சு. அப்போ ஒர்க் டனோட மதிப்பு என்னன்னு இருக்கும்? PVக்கு சமமா இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஒர்க் டனோட மதிப்பு என்னன்னு இருக்கும்? PVக்கு சமமா இருக்கும். தட்ஸ் த ஆன்சர். ஓகே, முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாரு. ஒரு அமைப்பானது ஆற்றலை உள்ளெடுத்துக் கொள்கிறது எனில் அவற்றின் வேலை என்னன்னு கேட்கலாம். ஒரு அமைப்பு இருக்குது, அது வந்து ஆற்றலை உள்ள எடுத்துக்குதாமா. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி பாரு, இங்க நடுவில் இதுக்கு தொலைவு வந்து பண்ணா 20. ஓகே. ஒர்க் டன்னா ஏரியா தானே, ஏரியாவை தான் கண்டுபிடிக்க போறோம். இதோட வேல்யூ வந்து பண்ணா 20. ஸோ அப்போ இதோட வேல்யூமே எவ்வளோ? 20. கரெக்டா? இங்க நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோ. ஸோ இங்க ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு πr² போட்டோன்னா ஆக்சுவலி தப்பு. என்னன்னு போடக்கூடாது? πr² அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அதே மாதிரி இங்க பாரு, வால்யூம் வந்து பண்ணா லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்கான். வால்யூம் ஆக்சுவலி லிட்டர்ல கொடுத்துருக்கான். அப்ப 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? எத்தனை மீட்டர் கியூப் சொல்லி பார்க்கலாம். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 10⁻³ மீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். ஓகே, 10⁻³ மீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். ஏன்னா யூனிட் ரொம்ப முக்கியம். இங்க கிலோ பாஸ்கல்ல கொடுத்துருக்கான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஒன்றும் என்னது? கிலோ பாஸ்கல்.
கிலோ பாஸ்கல்ல கொடுத்துருக்கேன். அப்போ அதுவும் என்னது 10⁻³ சொல்லிட்டு வந்துடும். ரைட்டா? சரி, ஓகே. அப்போ இங்கே ஒர்க் டன் அப்படின்றது பை அப்படியே போட்டுக்கோ. இங்கே ஆர் அப்படின்றத தனித்தனியாக எழுதணும். இதுக்கு எவ்வளோ பாரு, இதுக்கு 10, இந்த பக்கம் பார்த்தா 10. சரியா? அப்போ இங்கே என்னது, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், 10 × 10⁻³ ஓகே. ஏன்னா வால்யூம்க்கு, சரியா? சாரி, வால்யூம்க்கு. ரைட்டா? அப்புறம் ப்ரெஷருக்கு வந்து பார்த்தா என்ன எழுதணும், 10 × 10⁻³ அப்போ இதுவும் காலி ஆயிடுச்சு. அப்போ ஒமேகா ஒமேகா நம்ம ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 100π or 10⁻²πன்னு எழுதலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 100π or 10⁻²π அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே கைஸ், இன்னையோட இந்த செஷன் ஆக்சுவலி எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த செஷன் ஆக்சுவலி என்னது, ஸோ இந்த செஷன், ஸோ அதாவது லைக் வாட், தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதோட ஓவர். ஓகே, அடுத்து வந்து பார்த்தா தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் பார்ட்டு. ஸோ கொஞ்சம் அது டியூரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் இது ஒரு 1.25 மணி நேரம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியே தெரியல. ஓகே, அது வந்து டியூரேஷன் மேபி அடுத்த கிளாஸ் வந்து 2 மணி நேரம் மேபி இருக்கலாம். 1.25 ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்து போகலாம். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஒரு 2 மணி நேரம் மேபி 2 மணி நேரம் வந்துடும். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பை.